ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாங் டைம் வந்து என்னால் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு, கரெக்ஷனு, ப்ரோக்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் நடுவில் ஹெல்த் இஷ்யூ. ஸோ அதனால் லாங் டைம் என்னால் வந்து வீடியோ போட முடியல. இப்போ வந்து நம்ம பிரேக்கில் இருக்கிறோம். அதாவது லீவ் கிடையாது, ஸ்டடி லீவ். அதனால் நான் வந்து 1 வீக் வந்து உங்களுக்கு நம்ம ஆக்சுவலி யூஷுவல் நம்ம 45 days ஒன்ஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒன் வீக் லீவ் விட்டு நீங்கள் மண்டே வர போகிறீங்க. பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ப்ரோக்ரஸ் எல்லாமே போயிருக்கும். என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட் என்னென்னா, பேரண்ட்ஸ் யாருமே திட்ட வேண்டாம். நம்ம பசங்க அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத நம்ம பார்த்து அப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஏதாவது டவுனாக இருக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேரண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணி கேட்டிங்க, மேம் என்ன பண்ணலாம் அப்படின்னு. என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்கள் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒரு பேரண்ட்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஃபுல் ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு அதை அனலைஸ் பண்ணி அது என்ன பண்ணலாம், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி நம்ம கோச் பண்ணலாம், இல்லை தனியாக எடுத்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக கோச் கொடுக்கலாமா, என்ன பண்ணலாங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நம்ம குழந்தைங்க நீங்கள் வந்து ரொம்ப திட்டவும் வேண்டாம், நம்ம வந்து ரொம்ப இதுவும் ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்க வேண்டாம். அவங்களால என்ன பண்ண முடியுங்கிறத பார்த்து அதை தகுந்த மாதிரி நம்ம கோச் பண்ணிக்கலாம். நீங்கள் கம்பேர் பண்ணி அவங்க இவ்வளோ மார்க் இவங்க இவ்வளோ மார்க்குங்கிறது வேண்டாம். ஜஸ்ட் எதுக்காக ப்ரோக்ரஸ் வீட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா, பசங்களோட ப்ரோக்ரஸ் என்னங்கிறது நம்மளும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? பேரண்ட்ஸும் நம்ம ஆசைப்படுவோம் அவங்க அசஸ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக. இப்போ வந்து மோர் தென் 100 டெஸ்ட் எழுதிட்டாங்க. இன்னியும் அசஸ்மெண்ட் டெஸ்ட் போயிட்டே இருக்குது. ரிவிஷன் டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட்டு, மாடல் டெஸ்ட் எல்லாம் வச்சுட்ருக்குறோம். நாளானிக்கு மண்டே வந்தாங்கன்னா மண்டேலேருந்தே நம்மளுக்கு டெஸ்ட் இருக்குது. அதாவது உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இப்போ ஏபி பேட்ச் பிக்கு எல்லாமே ஏப்ரலில் வந்து அவங்களுக்கு சிலபஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டு டெஸ்ட்டும் நிறைய யூனிட் டெஸ்ட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நிறைய ரிவிஷன் டெஸ்ட் முடிஞ்சு இப்போ மாடல் டெஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஹாஃப் சிலபஸில் அப்படியே நம்ம சிலபஸில் கொண்டு போயிட்டுருக்குறோம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலைல ஃபுல்லாக ரிவிஷன் கொடுத்துட்டு, ரிவிஷன் டைம் அடிக்குவேட் டைம் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் மத்தியானம் டெஸ்ட் வச்சுட்ருக்குறோங்க. சி பேட்சுக்கு இன்னும் சிலபஸ் அப்படியே நம்ம சைட் பை சைட் போயிட்டு டெஸ்ட் வச்சுட்ருக்குறோம். ஸோ எல்லாமே பக்காவாக போயிட்டுருக்கு. இன்டர்மீடியேட்டுக்கும் அப்படி தான். டெஸ்ட் வந்து யூனிட் டெஸ்ட் டெய்லி வச்சுட்டு தான் இருக்கிறோம். எல்லாம் முடிச்சுட்டு இனி வந்து நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ மை கைண்ட் ரெக்வஸ்ட் என்னென்னா, பேரண்ட்ஸுக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணி அனுப்புங்க. உன்னால் முடியுண்டா தங்கம், நீ படி, ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிருங்க. மெயினாக ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி அனுப்புங்க. பேரண்ட்ஸ் என்னென்னா 5 o'clock வந்து நம்ம டைமிங் ஸ்டடி டைம். ஸோ அதுக்குன்னு இன்சார்ஜ் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டைமுக்கு வந்து கரெக்டாக ஸ்டடி ஹால் வரணும், படிக்கணும், சொல்கிற ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணணும். இது எல்லாமே கரெக்டாக பண்ணால் நம்மளால முடியலன்னா வேற யாருனாலே முடியாது அப்படிங்கிறது வந்து கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கொடுங்க. சரிங்களா? அதே மாதிரி லீவ் சிக் ரூமில் வந்து இருக்கிறாங்க, லீவ் எடுக்கிறாங்கனாலும் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் கிட்ட கால் பண்ணி சொல்லுங்கள். பேரண்ட்ஸ் கால் பண்ணி ஆஃபீஸில் பேசிக்கிட்டோம். நீங்கள் ஆக்சுவலாக எனக்கு என்ன விஷயமா இருந்தாலும் நீங்கள் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை என்னோட நம்பருக்கு. பட் கால் பண்ணுற மாதிரி இருந்தால், ஏன்னா எனக்கு கரெக்டாக ரொட்டீன் கரெக்டாக இருக்குதுங்க. அடுத்தடுத்த கிளாஸஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அதனால ஆஃபீஸில் நீங்கள் கால் பண்ணிக்கலாம், கன்சர்ன் வார்டன்கிட்ட கால் பண்ணிக்கலாம், பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். எங்களால் முடிஞ்சதை 100% நாங்கள் எங்கள் சைடு பண்ணுவோம். பசங்களையும் நல்லா மோட்டிவேட் பண்ணுங்கள். அதாவது என்னென்னா, இப்போ ஒரு பேட்சில் நம்ம 60 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுருக்க ரீசனே அதுதான். நீங்கள் பி பேட்சில் பார்த்தீங்கன்னா 20 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வச்சுருக்கிறோம். ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி கோச்சிங் கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் அடுத்தது எப்படி எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எடுக்கணும், எப்படி கோச் பண்ணணும், ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லைங்களா? ஸோ அவங்க தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி கொண்டு போயிட்டுருக்குறோங்க. கண்டிப்பாக நீங்களும் என்கரேஜ் பண்ணுங்கள். நாங்கள் எங்கள் டீம் இருக்குது, கண்டிப்பாக நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து +2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இப்போ அட்மிஷனுக்காக வந்திருந்தீங்க. இன்றைக்கி கூட ஒரு பேரண்ட் வந்திருந்தீங்க. இப்போ என்னென்னா, இந்த 7 days லீவு, அதனால் வந்து நான் இன்றைக்கி இருக்கிறேன். ஆக்சுவலாக இந்த 3-4 days வந்து ஃபேக்கல்ட்டிஸ் மட்டும்தான் இருந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் அட்மிஷன் போடணும் அப்படின்னா, இப்போ ஜஸ்ட் புக்கிங் மட்டும்தான் போயிட்டுருக்கு. இன்னும் நம்ம அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணல. இப்போவே ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் போட்டிருக்காங்க. பட் மெயினாக ஃபுல் அண்ட் ஃபுல் அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம நவம்பர் டிசம்பரில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஹாப்பியாக படிக்கலாம். நம்மளால் என்ன பண்ண முடியுமோ நல்லா ஹெல்த்துக்கு நீங்கள் நல்லா சொல்லி அனுப்புங்க. பேரண்ட்ஸ் ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் என்னென்னா, வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸே பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக ஏதாவது பேரிச்சம்பழம் அது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அடிக்குவேட் வாட்டர் எடுத்துக்க சொல்லுங்கள். இப்போ வந்து நைட் மில்க் கேட்டிருந்தாங்க கேர்ள்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்கு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அதை நீங்கள் வார்டன்கிட்ட கன்சர்ன் பண்ணிக்கோங்க. என்ன வேணுமோ அதை நம்ம பண்ணலாம். உங்களுக்கு என்ன தேவையோ, என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ண முடியும், பண்ணித்தர்றோம். பட் என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு அதாவது எப்படி நீங்கள் எஃபர்ட் போடணும், என்ன பண்ணால் நம்ம படிக்க முடியும். அதாவது ஓடுற குதிரை கூட சேர்ந்தா தானே ஓடுவோம். திருப்பி நான் இந்த வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறேன். அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட ஜாயின் பண்ணுங்கள், நல்லா படிங்க. என்ன வேணாலும் பர்சனலாக எங்கிட்ட சொல்லுங்கள், டெஃபினட்டாக நான் பண்ணித்தரேன். நம்மளுடைய கோல் இது ஒன்று மட்டும்தான் இருக்கணும். எப்படியாவது படித்து கண்டிப்பாக ரிசல்ட் எடுக்கணும், பேரண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்.
எங்களால் முடிஞ்சதை நாங்கள் எங்கள் சைடு பண்ணுறோம். ப்ளீஸ் தங்கம், நீங்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். வரும்போது மறக்காமல் நிறைய கொயர் பேப்பர்ஸ் வாங்கிட்டு வாங்க. ஃபுல்லாக டெஸ்ட்டு தான் இருக்கும். ஸோ அதெல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்துருங்க. ஹாப்பியாக வாங்க. தேங்க்யூ தங்கம். ஆல் தி பெஸ்ட்.